இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை. இன்றைக்கி வந்து நானும் என்னுடைய கணவர் குட்டிமா 3 பேர் சேர்ந்து வாழப்படிக்கு ஊருக்கு கிளம்பிட்டோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் எங்கள் பாட்டி. இவங்களுக்கு வந்து 3வது வருஷம் சாமி கும்பிட்றோம். அதனால தான் ஊருக்கு கிளம்பியிருந்தோம். ஃபைனலாக வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு வச்சு படைக்கிறதுக்காக நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நானும் எங்கள் அக்காவும் அடுப்புக்கிட்ட உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். உளுந்து வடை போண்டாலாம் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து வெளியில் குழம்பு வச்சுட்டோம். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வருவாங்க. அதுக்காக சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் படைக்கிறதுக்காக நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா சாப்பாடு வடிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஈவினிங் போல் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் பாட்டி இறந்து இதோட 3வது வருஷம் ஆகுது. எங்கள் பாட்டி தான் எங்களை கொஞ்ச நாள் வளர்த்துனாங்க. அவங்களுக்கு நிறைய செய்யணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்போ செய்ய முடியல. ஆனால் இப்போ நான் செய்கிற நிலைமையில இருந்தும் எங்கள் பாட்டி இல்லை. நம்ம ஃபேமிலிக்காகவே நம்ம சோம்பேறித்தனத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும் எண்ணம் மட்டும் எனக்கு இருக்குதுங்க.